மிக பிரசித்தி பெற்ற மதீனாவாசிகளில் ஒருவர். நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவிற்குள்ளே நுழைந்த பொழுது இவர்களுடைய வீட்டில் தான் ஆரம்பமாக தங்கினார்கள். ஒட்டகத்திலிருந்து கீழிறங்கி ஒட்டகத்தை அதனுடைய வழியிலே விட்டுவிடுங்கள், அந்த ஒட்டகம் எங்கே போய் நான் தங்க வேண்டும் என்பது அல்லாஹுவின் புறத்திலிருந்து அந்த ஒட்டகைக்கு உத்தரவு வந்திருக்கிறதுன்னு சொன்னான். அந்த ஒட்டகை போய் படுத்த இடம் ஹஜ்ரத் அபூ அய்யூப் அல்-அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வீடுதான். பத்ருடைய யுத்தத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வருவதற்கு காரணமாக இருந்த அகபா என்ற ஒப்பந்தத்திலும் பல்வேறு நல்ல காரியங்களிலும் பங்கேற்றவர்கள் ஹஜ்ரத் அபூ அய்யூப் அல்-அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான தாடி முடி ஒன்று அவர்களுக்கு கிடைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவிற்கு வந்திருந்த நேரத்திலே அவங்களுடைய முபாரக்கான தாடி முடி ஒன்று ஹஜ்ரத் அபூ அய்யூப் அல்-அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்தது. வாழ்க்கையில் பிறர்க்கரிய பெரிய பாக்கியமாக கருதி ஹஜ்ரத் அபூ அய்யூப் அல்-அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த முடி தன்னிடத்தில் ரசூலிடத்திலிருந்து கிடைக்க பெற்றது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் ஹஜ்ரத் அபூ அய்யூப் அல்-அன்சாரிக்கு சொன்னார்கள், லா யமஸ்ஸுக சூ பிசூஇன், எந்த காலத்திலும் இனிமேல் உங்களுக்கு எந்த கெடுதியும் ஏற்படாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான கெடுதலோ பிரச்சனையோ ஒன்றுமே ஏற்படாது என்று அதற்கு அபூ அய்யூப் அல்-அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோபனம் சொன்னார்கள். இந்த அபூ அய்யூப் அல்-அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் மேல ரொம்ப பிரியமுள்ளவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல ரொம்ப பிரியமுள்ளவங்க. ஒரு நாள் அதற்கு அபூ அய்யூப் அல்-அன்சாரி அவர்களை அழைத்து, அதா அதுல்லுக அலா ஸதகத்தின் யுஹிப்புஹு அல்லாஹு வ ரசூலுஹு, அதற்கு அபூ அய்யூப் அல்-அன்சாரி அவர்களே, அல்லாஹும் ரசூலும் ரொம்ப பிரியப்படக்கூடிய ஒரு சிறந்த சதகாவை உங்களுக்கு சொல்லி தரட்டுமான்னு கேட்டாங்க. நீங்க ஒரு சதகாவை உங்களுக்கு நான் சொல்லி தர்றேன், அந்த சதகா எப்படிப்பட்டதுன்னா அல்லாஹும் ரசூலும் ரொம்ப பிரியப்படுவார், அப்படிப்பட்ட ஒரு சதகாவை சொல்லி தரட்டுமா? கண்டிப்பாக நாயகமேன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 பேர் மனக்கசப்புள்ளவர்களாக இருந்தால், 2 குடும்பத்தாரோ 2 பேரோ மனக்கசப்புள்ளவர்களாக இருந்தால் அந்த 2 பேருக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கிறதே அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் ரொம்ப பிரியமான சதகான்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த உலகத்துல ஒரு ஆள் இன்னொரு ஆள் மேல கோபமா இருக்கிறாருன்னு வைங்க, இங்க கொஞ்சம் கோரி ஊத்திட்டு அங்க கொஞ்சம் கோரி ஊத்தி இவரை பத்தி அவரை குறை சொல்லிட்டு அவரை பத்தி இவரை குறை சொல்லிட்டு அப்படி ஒரு கூட்டமும் நடக்குது. ஏன்னா இவங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம், இவரை பத்தி 3வது ஆளை பத்தி பேசிட்டோம். 2 பேர் சேர்ந்தாலும் 3வது ஆளை பத்தி பேசுறது இருக்குது, அது ஷைத்தானுடைய கூட்டம். அந்த கூட்டம் இருக்கிறதே பகைமையை வளர்க்கும் கூட்டம், அன்பை அழிக்கும் கூட்டம், தீனுக்கு எதிரான கூட்டம். வெளிப்படையா நம்ம சாதாரணமானது நினைக்கிறோம், ஆனா தேவையில்லாம மற்றவங்களை பத்தி பேசி அவங்களுக்கு மத்தியில மனக்கசப்பை உண்டாக்குவதற்கிறதே அது ஷைத்தானுடைய வேலை. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், 2 பேருக்கு மத்தியில ஷைத்தான் ஒவ்வொரு நாளும் ஒரு கூட்டம் போடுவானோ, இப்ப அன்னைக்கு நீ என்ன வேலை செய்த, நான் அன்னைக்கு இவனை இந்த பாவம் செய்ய வச்சேன், நீ என்ன செய்த, இவனை நான் திருட வச்சேன், இவனை நான் குடிக்க வச்சேன், ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு பாவம் செய்ய வச்சேன்னு சொல்லுவானா. சரி அதெல்லாம் நடக்கிறதான்னு சொல்லுவானா. ஒரு சைத்தான் குட்டி சைத்தான் சொல்லுவானா, 2 பேருக்கு மத்தியில சண்டையை உண்டாக்கி விட்டேன், ஷபாஷ், அவனை பாராட்டுவானா. தலைமை சைத்தான் பாராட்டுவானா, நீ செய்த வேலைதான் அருமையான வேலைன்னு சொல்லி அவனை பாராட்டுவான். எனவே 2 பேருக்கு மத்தியில மனக்கசப்பை உண்டாக்குவதும் வெறுப்பை உண்டாக்குவதும் இருக்கிறது இது ஷைத்தானுடைய வேலை. 2 பேருக்கு மத்தியில மனக்கசப்புகள் மாற்றம் இருக்கத்தான் செய்யும். உலகத்தில் எல்லாரும் ஒரே குணத்தில் உள்ளவங்களா? மனிதனுடைய கை விரல்கள் வித்தியாசப்பட்டிருப்பதை போல அளவிலே குணங்களும் வித்தியாசப்பட்டவர்கள் தான். சில ஆட்கள் சில குணங்கள்ல உயர்ந்திருப்பாங்க, சில குணங்கள்ல அவங்க சாதாரணமா இருப்பாங்க, சில ஆளுக்கு பட்டுன்னு கோபம் வரும், சில ஆளுங்களையும் சகிச்சுக்கிடுவாங்க. இப்படி மாதிரி பல மாதிரி தன்மையும் குணங்களும் கொண்டவர்கள் தான். அப்படி குணங்கள் கொண்ட இந்த மனிதர்களிடத்திலே ஏதாவது மனக்கசப்புகள் ஏற்படுகின்ற நேரத்தில் இவங்க கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து அவர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துபவர்கள் இருக்கிறார்களே, இந்த காரியத்தை செய்வதுதான் உலகத்திலே ஆக சிறந்த சதகா என்று தனக்கு நேசமானதற்கு அபூ அய்யூப் அல்-அன்சாரி இடத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சார். ஏன்னா 2 பேருக்கு மத்தியில இணக்கம் வந்துருச்சுன்னு வைங்க, வளர்ச்சியை பற்றி சிந்திப்பார்கள். 2 பேருக்கு மத்தியில இணக்கம் வரலன்னு வைங்க, அவங்களுடைய அழிவை பற்றி சிந்திப்பார்கள். 2 பேருக்கு மத்தியில இணக்கமா இருந்துச்சு, நம்ம உயர்வை பற்றி தானே சிந்தனை ஏற்படும். 2 பேருக்கு மத்தியில பிடிக்கல, இவன் அவனை எப்படி ஓய்க்கிறது, அவங்க எப்படி இவங்களை எப்படி ஓய்க்கிறது, இந்த அழிவை பற்றி தான் சிந்திப்பார். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனித சமூகத்தினுடைய வளர்ச்சி, 2 மனிதனுடைய ஒன்றுபட்ட மனதின் காரணத்தினால் அவர்களுடைய உயர்வு, இதை பற்றி அந்த முன்னோக்கி அந்த சிந்தனையை தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எடுத்து சொன்னார்.
ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரும் யாரை பத்தி என்கிட்ட வந்து ஒரு குறையும் சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. லா யுபல்லிகுனி அஹதுன் அன் அஹதின் ஷைஆ, யாரும் யாரை பற்றியும் என்னிடத்துல வந்து குறை சொல்லாதே. குறை இல்லாம இருக்குனதுக்கு அர்த்தம் அல்ல, குறை இருக்கத்தான் செய்யும். மனிதர்கள் தானே, நம்ம என்ன பெரிய மலக்குமார்களா? ஏதாவது குறைகள் இருக்கத்தான் செய்யும் யாரிடத்துல. ஆனா எங்கிட்ட வந்து ஒருத்தரும் சொல்ல வேண்டாம். இன்னி உஹிப்பான் நஹருஜ இலைக்கு வான சலீமு சதுர், ஒவ்வொரு ஆட்களையும் பார்க்கும் பொழுது இவர் நல்ல மனுஷன் அப்படின்னு பார்க்கணும் நான் விரும்புறேன்னு சொன்னாங்க. ஒரு ஆளை பார்க்கும் பொழுது இவனா அப்படின்னு நினைக்க கூடாது. அவரை பத்தி தவறான எண்ணங்கள் என் மனதில் ஏற்படக்கூடாது. நான் பார்க்கும் பொழுதே சலீமு சதுராக என்னுடைய மனதில் அவரை பற்றி உண்டான எந்த கலங்கமும் இல்லாமல் அவரை பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதனால ஏதாவது மனிதர்களுக்கு குறை இருக்கலாம், ஒத்துரை என்கிட்ட வந்து சொல்ல வேண்டாம்னு சொன்னான். இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு குறையை சொன்ன சந்தோஷப்படுறான், இல்லாதையா சொல்றோம், இருக்கிறதானே சொல்றோம் அப்படின்னு அதுக்கு விளக்கம் வேற. அதனால அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே மனிதர்கள் மனங்களுக்கு மத்தியிலே பிரிவை உண்டாக்குவதும் மனக்கசப்புகளை உண்டாக்குவதும் இருக்கிறதே அல்லாஹ் ரசூலுக்கு எதிரான ஒரு காரியம். பிரிந்த அந்த மனங்களை சேர்த்து வைக்கக்கூடிய காரியங்கள் இருக்கிறதே, தனி மனிதர்களாக இருந்தாலும் குடும்பங்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு மத்தியில் ஏதாவது மனக்கசப்புகள் ஏற்பட்டால் எந்த அளவுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு உதவி செய்யலாம்னு சொன்னா பொய் கூட சொல்லலாம். மார்க்கத்தில் பொய் ஹராம், பொய் சொல்றதுங்கிறது மார்க்கத்தில் ஹராம். ஆனா சேர்த்து வைக்கிறதுக்காக பொய் சொல்லலாம். எப்பா நீ அவரை போய் அப்படி தப்பா நினைக்கிறிய, உன்னை பத்தி இப்படி புகழ்ந்தெல்லாம் சொன்னாருன்னு இல்லாதத கூட சொல்லலாம். ஏன்னு சொன்ன சேர்த்து வைக்கிறதனுடைய விளைவு இருக்குது அவ்வளவு உயர்வானது என்பதை மார்க்கம் சொல்கிற காரணத்தினால்தான் ஹராமான ஒரு காரியத்தையும் கூட மார்க்கம் அனுமதிக்கிறது. சங்கைக்குரியவர்களே, அதனால அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த உபதேசம் இருக்கிறதே மனித சமூகத்தினுடைய உயர்வுக்கும் எல்லா விதமான மேன்மைக்கும் காரணமானது என்பதை நம்முடைய மனதில் பதிய வைக்கணும். நமக்கு யாருடனாவது மனக்கசப்புகள் இருந்தா அவங்கள பத்தி தப்பா நினைக்க கூடாது. அவங்கள பற்றி உண்டான நல்லெண்ணத்தோடு அவங்களை பார்க்கக்கூடிய அந்த பழக்கம் நம்மள்கிட்ட உண்டாக்கிக்கிறணும். அதே மாதிரி நம்முடைய குடும்பங்களுக்கு மத்தியிலோ நமக்கு தெரிந்தவர்களுக்கு மத்தியிலோ ஏதாவது மனக்கசப்புல அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில பிரிவுகளோ மாற்று கருத்துக்களோ கோபமோ ஹசதோ இருந்தால் அவர்களை இணைத்து வைக்கக்கூடிய அந்த காரியத்தை நம்ம செய்யணும். அப்படி செய்யறது இருக்குது நாம தொழுகிறதை விட, நோன்பு வைக்கிறதை விட, நஃபிலான சக்காத்துகளை விட, நஃபிலான சதகாக்களை விட, அந்த நஃபிலான காரியங்களை விட அது உயர்ந்தது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். அல்லாஹ் நமக்கு விளங்கும் தௌஃபீகை தந்தருள்வானாக. எல்லா நிலையிலும் நாம் உயர்வையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நோக்கி சிந்திக்கக்கூடிய நல்ல பார்வையை அல்லாஹ் நம்மிடத்தில் தந்தருள்வானாக. அழிவிற்குரிய எந்த விதமான காரியங்களையோ ஷைத்தானுடைய தூண்டுதலுக்கு உட்பட்ட காரியங்களில் ஈடுபட்டு விடாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. அல்லாஹ் நமக்கு நல்ல குணங்களை தந்தருள்வானாக. கெட்ட இழிவான பாவமான அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான எல்லா விதமான இழி குணங்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. This audio was downloaded from tamilbayan.com.